ஹாய் மக்களே, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பரபரப்பான தீர்ப்பு. அந்த தீர்ப்பினுடைய தாக்கம் அடங்கிறதுக்குள்ள நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. கொடநாடு அந்த இஷ்யூவை இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த கொடநாடை பற்றிய நிறைய பிட் அண்ட் பீசஸாக நீங்கள் எல்லாம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் 2017 இது வரைக்கும் என்னென்ன ஹைலைட்ஸான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன தொகுப்பாக உங்களுக்கு வழங்க போகிறோம். தொடர்ந்து மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடநாடு பங்களா இதோட வரலாறு என்ன, இது எப்படி சசிகலா கையிலையும் ஜெயலலிதா கையிலையும் வந்துச்சு? இந்த பில்டிங்குடைய ஓனர் பீட்டர் கிரேக் ஜோன். இவர் 1975 இதை ஒருத்தட்டேருந்து வாங்கியிருக்காரு. ரொம்ப காடாக இருந்திருக்கு. வாங்கி அதை கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணி அதை ஒரு நந்தவனமாக மாற்றிருக்காரு. இதே டைமில் சசிகலாவும் ஜெயலலிதாவும் ஊட்டியில் ஒரு நல்ல ஒரு பங்களா ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி மெயினாக சசிகலா நிறையா இடத்துல தேடிகிட்டே இருந்திருக்காங்க. இப்படி தேடிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க கண்ணில் பட்டது தான் இந்த கொடநாடு பங்களா. ஒரு நாள் அவங்க காரில் போயிட்டுருக்கப்ப டைரெக்டாக வித்தவுட் யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் இந்த கொடநாடு பங்களாவுக்குள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கவும் சசிகலாவுக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்திருக்கு. அது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒன்ஸ் சசிகலாவுக்கு பிடிச்சி போச்சுன்னா அது சசிகலாதுங்கிறத டிசைட் பண்ணிடலாம். அப்படி தான் ஆச்சு. சசிகலா என்றைக்கு அதை பார்த்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி போய் அவர் பீட்டர்கிட்ட போய் பேசினாரோ அப்போ அவரும் அவர் குடும்பத்தாரும் மறுத்து விட்டாங்க. என்னென்னா, நாங்கள் இதை அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கறத ஐடியா இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை கேட்ட சசிகலா அன்னையிலேருந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திரு பீட்டர் அவர்களுக்கு. அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன ட்ரபுள் பண்ண முடியுமோ எல்லா விதமான ட்ரபுளும் பண்ணியிருக்காங்க. மினிஸ்டர்ஸ் கால் பண்ணுறது, நிறைய பேர் போய் மிரட்டுறது, மிட் நைட்டில் கால் பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு 15 வேனில் குண்டாஸ்லாம் போய் மிரட்டியிருக்காங்க. ஈவன் பீட்டர் சென்னாரெட்டிக்கு நல்லா தெரிஞ்சவர்னால அப்போ ஆளுநராக இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னதுனால அந்த குண்டாஸ்லாம் அங்கேருந்து போயிட்டாங்கன்ற மாதிரி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இப்படி பல அழுத்தங்கள் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம மினிஸ்டர்ஸை செங்கோட்டையன் ரொம்ப டைரெக்டாக இன்வால்வ் ஆகி நிறைய அழுத்தம் கொடுத்ததாக கூட அவர் ஒரு இதில் வருத்தமாக சொல்லியிருந்தார். ஒரு நாள் சடனாக ராமசாமி உடையார், அவர் இந்த ராமச்சந்திராவோட ஓனர், அவர் ஃபவுண்டர், அவர் டைரெக்டாக போய் பீட்டரை பார்த்துருக்காரு. பார்த்து இந்த மாதிரி இந்த இடம் எனக்கு வேணும், இந்த பங்களா என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கு பீட்டருக்கு. இல்லை இவருக்காக வாங்கலை அப்படின்னு. இருந்தாலும் அப்போ இருக்கிற அழுத்தம் காரணமாகவும் நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமாகவும் இது இங்கேருந்து கொடுத்துட்டா போதுண்டாப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வந்திருக்காரு. அவர் குடும்பத்தாரும். ஈவன் பீட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கலாம் இல்லை இதை கொடுத்துடலாம், நமக்கு ரொம்ப ட்ரபுள் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொன்னதுனால ஓகேன்னு சொல்லி 1994 சைன் ஆகுது. கிட்டத்தட்ட டீல் பார்த்திங்கன்னா 12 கோடிக்கு பேசியிருக்காங்க. முதல்ல முன்பணமாக 7.6 crores கொடுத்துருக்காங்க கையில். அதை வாங்கிட்டு அதை பட்டா போட்டு நம்ம ராமசாமி உடையாருக்கு பீட்டர் அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்த அடுத்த நிமிஷம் இது ஜெயலலிதா பேருக்கு அவர் பட்டா போட்டு கொடுத்துட்றாரு. ஸோ அந்த 7.6 crores வாங்கிட்டு என்ன பெண்டிங் இருக்கு இல்லையா, அதை கேட்டப்ப அந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா சிஎம் ஆகிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ராமசாமி உடையார் என்ன சொல்கிறாரு, நம்ம ராமச்சந்திராவோட ஓனர் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷரு ஒரு சிஎம் என்கிட்ட கேட்குறப்ப நான் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும், என்ன இது என்னோடய தவறு தான், என்னை மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா அவங்க கொடுத்த ப்ரெஷர்னால வேறு வழி இல்லாமல் அவங்க பினாமியாக நான் செயல்பட வேண்டியதாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கு. பட் இந்த மிச்ச ஆஃப் வரும் தெரியுமா, இந்த 4.4 crores அந்த பெண்டிங் அமௌண்ட்டு இது வரைக்கும் அவர் கொடுக்கல. அவர் ஏமாற்றப்பட்டார்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ ராமசாமி உடையார் பினாமியாக செயல்பட்டு இந்த பங்களாவை வாங்கி சசிகலா கையில் கொடுத்துட்டாங்க. இந்த கொடநாடு பங்களாவை பற்றிய நிறைய ஆச்சரியமான தகவலாக இருக்குது. கேட்டால் நீங்கள் எல்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. இதில் கிட்டத்தட்ட 28 சிசிடிவி கேமராஸ் இருக்கான். அதுவும் இல்லாமல் 99 ரூம்ஸ் இருக்கான்.
இந்த இந்த கோடநாடு ஏரியாக்குள்ளே அந்த பங்களா வாங்கியிருக்காங்களே அது கிட்டத்தட்ட 1600 ஏக்கர்னு சொல்கிறாங்க. பட் அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்களா, இல்லை இது கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் கிட்ட இருக்கும், இது அந்த இன்ஃபர்மேஷன் தப்பான இன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி சில லோக்கல் பீப்புள் சொன்னதா தகவல். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 நீர்வீழ்ச்சி இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது லேக் இருக்கான், போட்டிங் லேக்ஸ் இருக்கான், பேட்ரி கார்ஸ் எங்கே போனாலும் போகிற மாதிரி பேட்ரி கார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ராணியாகவே வாழ்ந்துருக்காங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும். எப்போ ஜெயலலிதா இந்த பங்களாவை வாங்கினாங்களோ அதுக்கப்புறமா அந்த கோடநாடு எஸ்டேட் பங்களாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மினி தலைமைச் செயலகம் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய ஹால் இருக்கான் அந்த பங்களாக்குள்ளே. ஸோ கிட்டத்தட்ட தலைமைச் செயலகத்தில் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் அங்கேயே இருந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இங்கே இருக்கிறதோட போயஸ் கார்டனில் இருக்கிறதோட, ஏன் ஈவன் சென்னையில் இருக்கிறதோட கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் இருக்கிறத ஜெயலலிதா ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை அங்கே வாழ்ந்திருக்காங்க. இதுதான் கோடநாடு பங்களா எப்படி பீட்டர் கிரேக் ஜோன் அவர் கையிலேருந்து, அவர் ஒரு ஃபாரினர், அவர் கையிலேருந்து எப்படி சசிகலா அண்ட் ஜெயலலிதா வசமானதுங்கிற ஒரு சின்ன ஸ்டோரி. இதுக்குள்ளே எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கோடநாட்டு கொள்ளை விவகாரம் எப்போ பூதாகரம் ஆச்சு அப்படின்னா 2019. ஆக்சுவலி இது நடந்தது 2017 நடந்திருந்தாலும் வெளியில் எல்லாருக்கும் பரபரப்பாக தெரிய வந்தது 2019. இதுக்கு காரணம் மேத்யூ சாமுவேல்னு ஒரு கேரள பத்திரிகையாளர். அவர் டெஹல்கான் ஒரு பெரிய மேகசினில் எடிட்டர் இன் சீஃபாக இருந்தவர். அவர் தான் இந்த விஷயத்தை பகிரங்கமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸில் இன்வால்வ் ஆன சயன் மற்றும் வாளையார் மனோஜ் இவங்க 2 பேர்ட்டையும் இன்டர்வியூ பண்ணி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பகிரங்கமாக ஒரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு. இந்த கொலைக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு. அவர் மேலும் ஒரு தகவலை சொல்கிறாரு. எதுக்காக எடப்பாடி இந்த இதில் கொள்ளையில் ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு அந்த கோடநாடு பங்களாலேருந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் வேணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஜெயலலிதாவுக்கு ஜென்ரலாகவே ஒரு ஹேபிட்ஸ் இருக்கான். யாராவது அமைச்சர்கள் கையும் களவுமாக சிக்கிட்டாங்கன்னா, இல்லை அவங்க ஏதோ ஒரு ஃப்ராடு பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கோடநாடு பங்களாவுக்கு கூப்பிட்டு அவங்கள வாக்குமூலம் மாதிரி கொடுக்க வச்சு அவங்க கையாலேயே அதை எழுதி வாங்கி அதை பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்களாம். இந்த ஆவணங்கள்லாம் அவங்க ஜெயலலிதாவுக்கு எகெயின்ஸ்டாக போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லி அவங்களோட புடி நம்ம கையில் இருக்கணும்ல, அதுக்காக நிறைய மினிஸ்டர்ஸுடைய அவங்க ஓப்பனாக அவங்க வாயாலேயே சொன்ன கன்ஃபெஷன்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்டாக பென்ட்ரைவ்லேயும் சரி, வீடியோ ஃபார்மேட்லேயும் சரி, சிலது ரைட்டிங்லேயும் இருக்கிறதா திரு மேத்யூ சாமுவேல் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எடப்பாடி அவர்கள் கையில் கிடச்சிருச்சுன்னா, அப்போ தான் எடப்பாடி அவர்கள் இந்த கொள்ளை நடக்கும்போது 2017 தான் அவர் சிஎம் ஆகியிருக்கார். ஸோ சிஎம் ஆன உடனே எல்லா மினிஸ்டர்ஸுடைய நம்பிக்கையும் சம்பாதிக்கணும். நம்பர் 1. இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா எடப்பாடி அவர்களை அவங்களுக்கு ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணி ஆகணும். அதுக்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க பண்ண தவறெல்லாம் அங்கே மாட்டியிருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டால் இவருக்கு மேலே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அவங்களாம் எடப்பாடியோட வேறு கட்சிக்கு போகாமலோ இல்லை வேறு ஒருத்தரை பொதுச் செயலாளரை செலக்ட் பண்ணாமல் இருப்பாங்கங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த வேலையில் இறங்கினதாக திரு மேத்யூ சாமுவேல் அவர்கள் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இன்கேஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் கிடச்சிதுன்னா இந்த மினிஸ்டருடைய புடி, அவங்களோட குடிமை புடியெல்லாம் திரு எடப்பாடி அவர்கள் கையில் இருக்கும். ஸோ அவங்கள கட்டி மேய்க்கலாம். எப்படி ஜெயலலிதா அவர்கள் அவங்கள எல்லாத்தையும் வீக்னஸ் பாயிண்ட் கையில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் கையில் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரியே எடப்பாடியும் ஒரு ராஜா மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் பண்ணியிருக்காருங்கிறது ஒரு தகவல். இதில் இன்னும் ஒரு லெவல் மேலே போய் எடப்பாடி அவர்களுடைய துபாய் அப்பார்ட்மெண்ட்ஸ் என்னென்னோ சொல்கிறாங்க, அந்த சொத்து கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட அங்கே இருக்குது. அதையும் எடுக்கிறதுக்காக தான் திரு கனகராஜ் அண்டு சயான் அப்படிங்கிற இந்த டீம் எல்லாம் எடப்பாடி அவர்கள் ரெடி பண்ணியிருக்காருங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறார். யார் இந்த கனகராஜ்? எப்படி அவர் ஜெயலலிதாவுக்கு ஓட்டுநர் ஆனார் அப்படின்னா, திரு கனகராஜ் அவங்களோட என்டையர் ஃபேமிலியை பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய பக்தர்கள். ஸோ எம்ஜிஆர் கழகம் அப்படிங்கிற இதில் எல்லாருமே மெம்பராக இருக்காங்க, ஏதோ பொசிஷனில் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தகவல். இப்படி இருக்கப்போ சமுத்திரம்னு ஒரு ஆள் எடப்பாடிக்கிட்ட இவரை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி கார் டிரைவர் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்றாரு. கனகராஜ் எடப்பாடியுடைய அவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறப்ப ஓகேடா இவன் என் இனமடா
ஸோ எனக்காக இவன் வந்து லாயலாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடைய அந்த ஒரு இன்டென்ஷனும் கனகராஜுக்கு அங்கே வேலை வாங்கி கொடுக்கறதுல இருக்குது. ஸோ கனகராஜ் வந்து ஜெயலலிதாவுடைய டிரைவர் ஆனவுடனே எல்லா இடத்துலையும் வந்து அவருக்கு செல்வாக்கு ஜாஸ்தியாகுது, ரொம்ப கெத்தாக வர்றது போடுறது என்ன, ஈவன் மினிஸ்டர்ஸ் கூட கனகராஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு அவருக்கு நல்ல மவுசான். ஈவன் சில கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாமே த்ரூ கனகராஜ் நடந்ததாக ஒரு தகவல் இருக்குது. 2016 ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவுடனே கனகராஜ் அவர் சயானை பார்த்து, சயான்கிறது வந்து கனகராஜுடைய நீண்ட நாள் நண்பர். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி பிளானை சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. ஸோ அம்மா ஆஸ்பத்திரியிலேருந்து 2014 இறந்துடுறாங்க. ஸோ 2017 எடப்பாடி வந்து சிஎம் ஆயிடுறாரு. அதே டைம் பார்த்திங்கன்னா சசிகலாவும் தினகரனும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த சமயத்தை கரெக்டாக பயன்படுத்தி, ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடப்பாடி கையில் வந்துருச்சு, அந்த கொடநாடு எஸ்டேட் ஃபுல்லாகவே எடப்பாடி அவர்களுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணார், இந்த டைம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி அங்கே உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எடப்பாடி கையில் வந்துருச்சுன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில் வந்துடும். அப்படிங்கிறதுக்காக இந்த சமயத்தை கரெக்டாக எடப்பாடி அவர்கள் பயன்படுத்திக்கணும்னு நினச்சாருன்னு திரு மேத்யூ சாமுவேல் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கார். இப்படி இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கப்போ தான் கனகராஜ், அதாவது ஜெயலலிதாவுடைய கார் ஓட்டுநர், திருப்பியும் போய் நம்ம சயானை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி பிளானெல்லாம் சொல்கிறாரு, இப்படி இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், நமக்குடைய எல்லா வசதிகளும் அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க. நம்ம என்ன பண்ணோம், போய் அவங்க சொல்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும், ஈவன் அந்த லொக்கேஷன் முதற்கொண்டு எங்கே இருக்குன்னு முதற்கொண்டு நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும், ஜஸ்ட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றதான் வேலை. அதே மாதிரி கொள்ளை அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே அதை ஜெயலலிதா அம்மாவோட பங்களான்னு தெரியும். ஸோ யாரும் வரமாட்டாங்க, இல்லைனா விஷயத்தை வெளியில் சொல்லிடுவாங்க, இப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு. ஸோ இதை பற்றி தெரியாத இடத்துலேருந்து ஆட்களை கூட்டணும். அதுக்கு நம்ம பக்கத்தில் உள்ள கேரளாலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வரலாம். கனகராஜ் அவர்கள் எங்கேயோ சோழி போட்டு பார்த்தாராம், கேரளாலேருந்து அந்த ஆட்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் அந்த பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜோசியக்காரங்க சொன்னான்னு சொல்லிட்டு கேரளாவில் போய் ஆட்களை தேடலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கப்போ தான் சயான்னு சொல்லியிருக்காரு. எனக்கு 2 பேரை தெரியும், சந்தோஷ் சாமி, மனோஜ் சுவாமி அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேர் சாமியார் மாதிரி ஏதோ இந்த மாந்திரிகம் தந்திரிகங்கள்லாம் பண்ணுறவங்க போல். இவங்களுக்கு அந்த நெட்வொர்க், அந்த கொள்ளை கூட்டங்கள்கிட்ட நிறைய கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேர் போய் அந்த மனோஜ் சுவாமியும் சந்தோஷ் சுவாமி அவங்களையும் மீட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த கொள்ளையடிக்கிற கேங்ஸோட நல்ல லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க போய் அந்த மிச்சம் ஒரு 5 பேரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச அந்த மிச்ச ஆட்கள் தான் வாளையார் மனோஜ், பிஜுக்குட்டி, தீபு, சதீஷன் அண்டு உதயகுமார். ஸோ மொத்தம் 7 பேர் கொண்ட டீம் ரெடி ஆகுது கொள்ளைக்கு. இதில் இந்த கொள்ளை அடிக்க போகிறப்ப கனகராஜ் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. யார்கிட்ட, நம்ம சயன்கிட்ட, இந்த விஷயம் ஒன்றையும் எண்ணியும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை கொள்ளையடிக்கிறவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னு, இந்த மாதிரி 2000 கோடி இருக்குது, நம்ம அதை போய் ஆட்டையை போட்டு வந்தோம்னா எல்லா சமமாக பங்குட்டு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி, அதுவும் இல்லாமல் நம்ம ஜெயலலிதா அம்மா வீட்டில் போய் கொள்ளையடிக்க போகிறோம் அப்படிங்கிற தகவலை யாருக்குமே கடைசி வரைக்கும் சொல்லாமல் மெயின்டைன் பண்ணி இந்த கொள்ளையர்களுக்கு தெரிவிக்காமல் ஒன்லி அந்த 2000 கோடியை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. 2017 ஏப்ரல் 24 நைட்டு கொள்ளையடிக்கலான்னு ஒரு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக எல்லோரும் வண்டியில் புறப்பட்டு எண்டோவர் கார்லேயும் சாண்ட்ரோ கார்லேயும் மொத்தமாக வராங்க. வந்து ஊட்டியில் ராதா லாட்ஜ் அப்படிங்கிற ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குறாங்க. ஸோ கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல கொள்ளையடிக்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு ஒத்திகை பார்க்கலான்னு சொல்லி அந்த 7 பேருமே அந்த கேட் நம்பர் 10ஆம் கேட் நம்பருக்கு வராங்க. அங்கே வந்து கனகராஜ் தான் காமிக்கிறார். அந்த இடத்துல இந்த பில்டிங்கில் தான் மேலே உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, பாக்ஸாக இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 3 கோடின்னு அந்த ரூம் ஃபுல்லாகவே நிறைய பணம் இருக்குது. 2000 கோடி அங்கே மேலே தான் நம்ம கொள்ளையடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அது ஒரு எம்எல்ஏவோட வீடுங்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவலை கொள்ளையடிக்க வந்த அந்த கேரளா கொள்ளையர்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதே சமயம் அந்த 2 காரோடைய நம்பர் பிளேட்ஸு கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ கனகராஜ் என்ன பண்ணுறாரு, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட நம்பர் வந்து தமிழ்நாடோட நம்பரை ஒரு ஃப்ராடு நம்பர் மாற்றி வச்சிட்றாரு. வாளையார் மனோஜ் வந்து சயன்கிட்ட கேட்குறாரு, இந்த சிசிடிவி கேமரா, இந்த கரண்ட்டு ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் யார் செய்வா அப்படிங்கினோடனே, இல்லை இது ஆல்ரெடி வெல் பிளான்டு, ஆல்ரெடி நமக்காக நம்ம வேலையெல்லாம் முன்னாடி செஞ்சு வச்சுருப்பாங்க, நம்ம வேலை போய் கொள்ளையடிச்சிட்டு வர்றது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் வாளையார் மனோஜுக்கு இப்போ தான் டவுட் ஜாஸ்தி ஆகுது.
இல்லை இது நம்ம மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கோம்னு நினச்சோம். பட் நீ சொல்கிறபடி பார்த்தா ஆல்ரெடி இது வெல் ப்ரீ பிளான்டு, இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஏதோ சம்திங் திட்டம் ரொம்ப பெருசு, நீ உண்மையை சொல்லலாம், நான் இவங்களெல்லாம் திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவேங்கிற மாதிரி வாளையார் மனோஜ் மிரட்டுறாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அனுபவமான கொள்ளையில் கை தேர்ந்த கொள்ளையன். ஸோ சயனுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ நம்ம சொல்லலாம் இவங்க எல்லாம் பேக் அடிச்சிடுவாங்க, ஸோ நம்ம பிளான் கெட்டு போயிடும்னு சொல்லி அவர் மட்டும் வாளையார் மனோஜ் மட்டும் தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் ஒரு டாக்குமெண்ட் எடுக்க போகிறோம், இதை எடுத்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி கிட்ட கிடைக்கும், அதை நம்ம எல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதில் கன்வின்ஸ் ஆகி ஓகே அப்படின்னு சொல்லி நீ இது வேறு யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு வேறு சைன் சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கும் சம்மதம் தெரிவித்து கொள்ளை ப்ராசஸ் ஆரம்பிக்குது. இங்கே தான் நமக்கு ஒரு டவுட் வருது. இவ்வளவு ஹைலி எக்யூப்டு வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட 28 சிசிடிவி கேமரா, ஈவன் ஆல் சிசிடிவி கேமரா ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டர் ஒரு தினேஷ்குமார் மாதிரி ஒரு ஆள், அவர் போய் இல்லை நம்ம இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலான்னு கண்டிப்பாக அந்த டிசிஷன் அவரால் எடுக்க முடியாது. இல்லை அங்கே ஒரு மேனேஜராலே எடுக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட கனகராஜாலேயோ இந்த முடிவை எடுக்க முடியாது. அப்படின்னா இந்த முடிவை எடுத்தது யார்? இவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்டரை போட்டது யார் அந்த சார்? சரி, இது அப்படியே இருக்கட்டும், வாங்க நம்ம இங்கே திருப்பி இவங்க என்ன ஃபர்தராக பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கெல்லாம் ஒத்திகை பார்த்துட்டு ஒரு ரூமுக்கு வந்துடுறாங்க. நைட்டு 10 மணிக்கு கொள்ளையடிக்க போகிறதுக்காக பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தேவையான அந்த கட்டர், இது சின்ன கடப்பார் மாதிரி மங்கிக்குள்ளா எல்லாம் வாங்கிட்டு ஒரு ஸ்ப்ரே அது ஒன்று வாங்கிக்கிறாங்க, இது பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு நைட்டு கேட் நம்பர் 10க்கு வராங்க. அந்த கேட்டு அடியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும், ஆள் உள்ளே பூந்து போயிடலாம். அந்த மாதிரி கேட்டு வழியாக ஃபஸ்ட்டு கனகராஜ் உள்ளே போகிறாரு. உள்ளே போனவுடனே முதல்ல அந்த கூண்டில் ஓம் பகதூர்னு ஒரு செக்யூரிட்டி இருக்கார், அவர் நேபாளத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக குடிச்சிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவரை பிடிச்சி கட்டி போட்டு நல்ல ஒரு கம்பியை வச்சு கட்டி வாயில் நல்ல பெரிய துணியாக வச்சு அமுக்கி மூடிடுறாங்க. அவரை கட்டி போட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் 2 லாரி, குட்டி மினி கண்டெய்னர் லாரி நிற்கிது. அதில் கிருஷ்ண பகதூர்னு ஒருத்தர் படுத்திருக்கார், அவரும் நேபாளத்தை சேர்ந்தவர். அவர் அங்கே கட்டி போட்டுட்டு கனகராஜ், சயான், வாளையார் மனோஜ் இவங்க 3 பேரும் ஜன்னலை உடச்சி, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு, ஜன்னலை உடச்சி தான் உள்ளே போகணுன்ட்டு. ஸோ ஜன்னலை உடச்சி உள்ளே போயிட்டு முதல்ல ஜெயலலிதா ரூமை உடைக்கிறாங்க. ஜெயலலிதா ரூமை உடச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க. எல்லோரும் இங்கே பணம் போட்டி அப்படிலாம் தேடிக்கிட்டு இருக்கப்போ இவர் மனோஜும் சயான் மட்டும் என்ன பண்ணாங்க, சயான் என்ன பண்ணார், தான் கையில் உள்ள கட்டப்பையில் அங்கே உள்ள ஒரு கபோர்ட்லேருந்து அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஒரு கட்டான பேப்பர் ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கட்டப்பையில் வச்சுக்கிறாரு. மனோஜ் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் என்னத்தையோ தேடி அவர் பேக் பேக் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு, அதில் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாரு. போட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. வர்றப்போ இவங்க கூட வந்தவங்க என்ன நம்ம பணம் எடுக்க வந்தோம் 2000 கோடி நீங்களே ஒன்றும் கிடைக்கலன்னு இல்லை, இப்போதைக்கு நம்ம வந்தது வெளியில் தகவல் தெரிஞ்சிருச்சு, நம்ம இங்கேருந்து இப்போ இது எஸ்கேப் ஆகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு தவறான தகவலை கொடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இந்த கேரளாவில் இந்த 7 பேரும் எண்டவர் கார் ஏறி அவங்க ஒரு ரூட்லேயும், சயான், கனகராஜ் இந்த 2 பேரும் சயானுடைய சாண்ட்ரோ காரில் கோயம்புத்தூர் வந்துடுறாங்க. கோயம்புத்தூர் வந்துன்னா அங்கேருந்து கனகராஜ் சேலம் போய் சேலத்தில் இவர் கொண்டு வந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யார்ட்டையோ கொடுத்துட்டு வந்திருக்காரு. யார் அந்த ஆள்? இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்டோவரில் வந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க கூடலூரில் இவங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பிடிக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அவங்க கட்டி போட்ட ஓம் பகதூர் இறந்துருக்காரு அப்படின்னால சந்தேகத்தின் பேரில் அந்த வழியில் வர எல்லா காரையும் பிடிக்கிறாங்க. அப்போ இவங்க வசதியாக மாட்டிக்கிட்டாங்க. அவர் ஓம் பகதூர் எதுக்கு இறந்தார் அப்படின்னா, அந்த ஊட்டி கிளைமேட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குளிர், எஸ்பெஷலி அந்த கொடநாடு பங்களா இருக்கிறது ஏரியாங்கிறது பயங்கரமான குளிரான ஏரியா. ஸோ என்ன பண்ணி இவர் கொஞ்சம் குடிச்சிருக்காரு. அதேமாதிரி இவங்க வாயில் துணியை வச்சு ரொம்ப அழுத்தி மூடிருக்கனால ஒன்று குளிர், இன்னொன்று குடிச்சிருக்காரு. இது எல்லாம் சேர்ந்து அவரால் மூச்சு விட முடியாமல் அவர் இறந்துட்டார். ஸோ கூடலூரில் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற தகவல் கனகராஜுக்கும் சயானுக்கும் கிடைக்குது. ஸோ கனகராஜ் என்ன பண்ணுறாரு, சஜீவன் ஒரு ஆள் இருக்கார், அவர் இது வரைக்கும் எந்த விஷயத்திலுமே மாட்டாதால அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. அந்த கேரக்டர் அவர் யார் அப்படின்னா, அங்கே கொடநாடு பங்களாவில் உள்ள எல்லா சேரு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறவர். கிட்டத்தட்ட சசிகலா ஜெயலலிதா கிட்ட டைரெக்டாக மீட் பண்ணுற ஆள், அங்கே உள்ள எல்லா ரூமுக்கும் ஆக்சஸ் உள்ள ஆள். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் படி அவர் துபாயில் இருக்கார். அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவரோட தம்பி சுனில்னு ஒருத்தர் இவங்களை இங்கேருந்து ஜாமீனில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி ஓம் பகதூர் இறந்தவுடனே இந்த கேஸ் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுது. ஒருவேளை அந்த செக்யூரிட்டி இறக்கலைன்னா இந்த விஷயம் வெளியில் வந்திருக்குமாங்கிறது சந்தேகம்தான். இந்த ஓம் பகதூர் அவருடைய கொலையினால் போலீஸ் கனகராஜையும் சயானையும் தேட ஆரம்பிச்சிருது.
ஸோ சயான் என்ன பண்ணுறாரு, ஆந்திராவுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளோட தப்பிச்சு போயிடுறாரு. கனகராஜ் அவர் சொந்த ஊருக்கு போயிடுறாரு. ஸோ ஒரு 2 நாள் கழித்து திருப்பி வந்த சயானுக்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் காத்திருக்கு. அதுதான் கனகராஜுடைய மரணம். கனகராஜ் அவர் வீட்டுக்கிட்ட குடிச்சிட்டு பைக்கில் வரும்போது யாரோ ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. கனகராஜ் இறந்த செய்தியை கேட்டு சயான் என்ன பண்ணுறாரு, நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நம்ம சொந்த ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவர் கேரளாவுக்கு தப்பிச்சு போகிறார். போகிற வழியிலேயே ஒரு லாரி அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு, ஒரு மினி லாரி. ஒரு ஸ்டேஜில் அந்த லாரி அவங்கள ஓரம் கட்டி ஃபுல்லாக இடிச்சிட்டு போயிடுது. அந்த இடித்ததில் ஆக்சுவலி அந்த டார்கெட் வந்து சயானுக்கு தான் வச்சுருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குழந்தையும் அவரோட ஒய்ஃபும் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. சயான் அன்கான்ஷியஸ் ஆகிறார். ஸோ அவரை ஏடிஎம்கே ஆட்கள் வந்து அவரை பத்திரமா கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவரோட மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்கன்ற தகவல். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தினேஷ்குமார்ன்ற ஒருத்தர் வந்து தூக்கு போட்டு இறந்துடுறாரு. இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, அவர் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணார், அந்த பொண்ணு இவரை ஏமாத்திருச்சு, காதல் தோல்வினால் இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் தினேஷ்குமாரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த மாதிரி கோழையெல்லாம் கிடையாது, ரொம்ப போல்டான ஆள், அவர் ரொம்ப எல்லா இடத்துலையும் கெத்தாக இருக்கிற ஆள், அவர் அந்த மாதிரி கோழையாக தூக்கு போட்டுக்கிற அளவுக்குலாம் வீக்கான ஆள் கிடையாது. அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, தினேஷ்குமாரோட வந்து ஹேங் பண்ணியிருந்த லுங்கி வந்து தினேஷ்குமாரதோ இல்லை அவங்க அப்பாவதோ கிடையாது, இது வேறு யாரோ ஒருத்தருடையோ லுங்கி, இது எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது, இது எப்படி இவர் கழுத்தில் வந்து இவர் தூக்கு போட்டு செத்துருக்காரு, இது தற்கொலை இல்லை கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க. ஈவன் அவரோட ஃப்ரெண்டும் சொல்கிறார். ஸோ இப்படி இந்த கொடநாட்டு விஷயத்தில் இந்த கொள்ளை ஆனது ஒன்று மேலே ஒன்று கொலை, கிட்டத்தட்ட 5 உயிரை பலி வாங்கியிருக்கு. செக்யூரிட்டி ஓம் பகதூர், கனகராஜ், இந்த பக்கம் சயானோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க, இங்கே சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டர் தினேஷ்குமார், இப்படின்னு 5 உயிரை காவு வாங்கியிருக்கு. இத்தனை கொலைக்கும் யார் பொறுப்பு? ஸோ அந்த கூடலூர் செக் போஸ்ட்டில் மாட்டின அந்த எண்டோவர் காரில் வந்து அந்த கேரளா கொள்ளையர்காரங்கிட்டேருந்து போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க தான் அங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த எண்டோவர் காரில் வந்து அந்த கேரளா கொள்ளையர்காரங்கிட்டேருந்து என்ன தான் நீங்கள் கைப்பற்றினீங்க அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட கேட்கும்போது அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஜெயலலிதா படம் போட்ட வாட்சும் ஒரு கிறிஸ்டல் காண்டாமிருக பொம்மையும் அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அதை பிளாட்டினம்ங்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க அது கிறிஸ்டல், சில பேர் அது விலை உயர்ந்த கற்களால் செஞ்சது அப்படின்னு. இன்று வரைக்கும் அது என்ன உலோகத்தால் ஆனது, அது கிறிஸ்டலா இல்லை பிளாட்டினமா இல்லை அது என்னங்கிறது யாருக்குமே அந்த உண்மை வெளிவரவே இல்லை. ஸோ இப்படி இந்த கோடநாடு பங்களா இப்படி பல அமானுஷ்ய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனகராஜுடைய அண்ணா வந்து கனகராஜுடைய சாவில் மர்மம் இருக்கிறது, இதை வந்து இபிஎஸ் தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. இதில் இன்னொரு சந்தேகம் சில பேர் என்ன கிளப்புறாங்க அப்படின்னா, கனகராஜ் வந்து அவர் இறக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் மனைவியோட ஃபோனில் பேசியிருக்காரு. அப்போ மனைவிட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்து அவரோட சித்தி பையன், அவரை கிட்டத்தட்ட தம்பி, அவர் ரமேஷ்ன்றவரோட வீட்டில் அவரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் இறந்து கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு அவரோட சித்தி பையனான ரமேஷ் அங்கே எப்படி வந்தார், அவர் தான் முதல்ல வந்திருக்கார். அதே மாதிரி அவங்க ஒயின் ஷாப்பில் போய் இவங்க 2 பேரும் சாராயம் குடிச்சிட்டு திருப்பி வர்றப்ப இவர் காரில் வந்திருக்காரு, அவர் பைக்கில் வந்திருக்காரு. ஏன் இப்படி 2 பேரும் போகிற ஒரே இடத்துக்கு ஏன் வேறு வேறு வண்டியில் வந்திருக்கீங்க? அதே மாதிரி அவர் அந்த ஒயின் ஷாப்பில் சாராயம் குடிச்சிட்டு இருக்கப்போ யாரோ கனகராஜ் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் உடைய பிஏ செக்ரட்டரி அவர் வந்து அவரோட ஃபோன்லேருந்து பேசியிருக்காரு. இபிஎஸும் இன்னும் 2-3 பேர் அதை பேசியிருக்காங்க அந்த ஃபோனில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் சொல்கிறாங்க. கனகராஜோட சித்தி பையன் ரமேஷை கேள்வி கேட்கும்போது எப்படி நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு தெரியாது, அது எங்கள் அண்ணன்னு, நான் இப்படி திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது எங்கள் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறதுல வந்து ஒரு தெளிவு இல்லை. கனகராஜ் இறந்து அடுத்த நாள் போலீஸ் வந்து ரமேஷோட வீட்டில், அதாவது கனகராஜோட சித்தி பையன் ரமேஷ்கிட்ட வந்து அவரோட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, கனகராஜ் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு பட்டன் ஃபோனை ஒன்று கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி கனகராஜ்கிட்ட நிறைய டச் ஸ்க்ரீன் ஃபோன் இருந்தது. அந்த ஃபோன்லாம் என்ன ஆச்சு? இந்த கொலையில் கனகராஜோட அண்ணன் தனபால், பழனிவேல் அண்டு சித்தி மகன் ரமேஷ் இவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் போலீஸ் விசாரிச்சுக்கிட்டே வருது. ஏன்னா
கனகராஜ் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கனகராஜோட அண்ணன் தனபால் எந்த வேலைக்கும் போகிறதில்ல. ஆனால் நல்லா வசதியாக வாழ்ந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 3 தறி வச்சுருக்காரா. ஒரு தறி வைக்கணுனாலும் மினிமம் 5 லட்சம் வேணும். எப்படி இவருக்கு 3 தறி வைக்கிறது, அதுவும் புது பைக்கெலாம் வாங்கியிருக்காரு. அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தி பையன் ரமேஷ் கனகராஜ் இறந்து 2 வருஷத்தில் கவுன்சிலர் லெவலுக்கு ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிருக்காரு. அதேமாதிரி நிறையா வட்டிகளாக விடுறாருங்கிற பேர் நல்லா வசதியாக வாழ்கிறாரு. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகங்கள் அவங்க குடும்பத்து மேலே எழும்பியிருக்கு. அவங்களும் இப்போ விசாரணை வட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, கனகராஜை ஏற்றி கொண்ட அந்த கார் டிரைவர் ரஃபீக் அவர் மேலே இது வரைக்கும் எந்த எஃப்ஐஆரும் போடலை. அது ஒரு சந்தேகத்தை கிளப்புது. அதுவும் இல்லாமல் அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த இடத்துல ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ், ஒரு கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வந்தது. அதில் ஏறி இவர் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போய் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஆக்சுவலி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா முதல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அது ரூல்ஸ். ஸோ அப்படி போகாமல் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு ஏன் போனார்? அவரை ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த ஏற்பாடை செஞ்ச சார் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழும்புது. ஸோ அந்த கார் டிரைவர் ரஃபீக் மேலேயும் ஒரு சின்ன சந்தேகங்கள் போலீஸுக்கு இருக்குது. இது கொலையாக இருக்கலாம். ஏன்னா ஒரு பைக் ஏற்றி கார் அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகாது. அந்த காரை பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பாருங்கள், அப்படி நசுங்கியிருக்கு. ஒரு சாதாரண பைக்கு, அதுவும் அந்த இடத்துல டேர்ன் பண்ணி வந்திருக்கிறவர். அவரோட தம்பி சொல்வார் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து. ஏங்க அந்த இடத்துல கீழே போனால் பள்ளம், எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல அவர் யூட்டர்ன் பண்ணால் கூட யூட்டர்ன் பண்ணுற யாராலும் 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் யூட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ கனகராஜ் குடிச்சிருந்ததுனால 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கார் மேலே இடிச்சிட்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்புற மாதிரி இல்லாதனால அந்த கார் ஓட்டுநர் ரஃபீக் மேலேயும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. கனகராஜ் இது விபத்தல்ல கொலையாக இருக்கலாமோ என்று. இது ஒரு புறம் இருக்க, கனகராஜோட மனைவி கலைவாணி என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கனகராஜோட அண்ணன் பழனிவேல் இந்த மாதிரி நீ எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக பேசணும், இபிஎஸ் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக நீ பேசக்கூடாது அப்படின்னு இருந்தன்னா உனக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தொல்லை பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கனகராஜோட அண்ணன் தனபால் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்காம ஏதோ அவங்கள என்னென்ன முறையிலலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணுறதா ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடநாடு பங்களா விஷயத்தில் நிறைய மிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. நிறைய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் நமக்கு எழும்பிக்கிட்டே இருக்குது. எதுக்கு சயான் கனகராஜ் கொள்ளையடிக்க போனாங்க பங்களாவுக்கு? அங்கேருந்து அவங்க என்னத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க? எடுத்துகிட்டு வந்ததை யார்கிட்ட கொடுத்தாங்க? யார் கனகராஜை கொல்ல சொன்னது? கனகராஜ் எப்படி செத்தார்? சயான் அவரோட மனைவி குழந்தைங்களோட கார் ஆக்சிடெண்ட் விபத்து எப்படி நடந்தது? கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அந்த ஒரு 1 வீக்லேயே இத்தனை உயிர் பறி போயிருக்கு. சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டர் தினேஷ்குமார் கொலையா தற்கொலையா? அதே மாதிரி சாகிறதுக்கு முன்னாடி கனகராஜ் பிஏ இபிஎஸோட பிஏ அவர்கள் ஃபோனில் பேசின விஷயம் என்ன? அந்த ஆடியோ அது ட்ராய்கிட்ட கேட்டிருக்காங்களாம். அது எப்போ லீக் ஆகுதோ அப்போ தான் பல உண்மைகள் பகிரங்கமாக வெளியில் வரும். இதுக்கு தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ இந்த கேஸ் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். இதை ஒரே லைனில் சொல்லணும்னா, கோடநாடு வழக்கில் தீர்ப்பு கொடாநாடு தமிழ்நாடு. தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. போன வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு, அமோக ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அவ்வளோ பேர் நல்ல நல்ல விஷயங்கள் என்னை பற்றி சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வணக்கம்.